இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனேயே நம்ம ஹீரோ வில்லன் கேங் கிட்ட என்னோட ஃபேமிலியை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. இருந்தாலும் இதை எதையுமே காதல வாங்காத நம்ம வில்லனும் அவரோட கேங்கும் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் போட்டு தள்ளுறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச நம்ம ஹீரோ உங்க எல்லாரையும் பழி வாங்கியே தீருவண்டா அப்படின்ற டயலாக் ஒன்று சொல்றாரு. இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோவையும் நெத்தி போட்டுலயே ஒரே ஒரு போடு இப்படி போட்டு நம்ம ஹீரோவையும் போட்டு தள்ளுறாங்க. இப்படிதான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டீமன் சிட்டி. இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா, இது என்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குது, இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் நம்ம ஹீரோ காசுக்காக யாரை வேணா போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்காரு. இவர் தன்னோட ஃபேமிலிக்காக இந்த வேலையை விட்டுட்டு ஒரு புது மனிதனா வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கையே டோட்டலா காலி பண்றாரு. இதுக்கப்புறம் தான் இவர் ஒரு நல்ல மனிதனா வாழ்றதுக்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கை வச்சிருக்கக்கூடிய நம்ம வில்லன் கேங் நீ திருந்திட்ட அப்படின்னா அது நல்லா இருக்காது, அதனால உன்னை உயிரோடயே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை டோட்டலா காலி பண்றாங்க. இந்த சீன் தான் ஓப்பனிங் சீனாவும் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேல, நம்ம ஹீரோ இறந்து போகல. அவர் குண்டடிப்பட்டதோட உயிரோட இருக்காரு. அவருக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துருச்சு. அவர் யாரு அப்படிங்கிற அடையாளமே தெரியல. அப்படிங்கிற ஒரு புது கதையை கொண்டு வர்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோவால நார்மலான ஒரு மனுஷன் போல எந்திரிச்சு நடக்க கூட முடியல. இப்படின்ற விஷயமெல்லாம் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல அந்த வில்லனோட கேங்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இன்னமும் உயிரோட இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவங்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ள வர்றாங்க. அந்த போட்டு தள்ள வர இடத்துல நம்ம ஹீரோ என்ன மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்றாரு, அந்த போட்டு தள்ள வந்தால இவர் எப்படி நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் அந்த வில்லனோட கேங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இவர் எப்படி காலி பண்றாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்குது. ஆக்சுவலா இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வேற லெவல்ல தெறிக்க விட்டுருப்பாரு. கத்தி, ரத்தம், துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாவே பிளட்டா தான் இருக்கும். நீங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு தாராளமா ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆக்ஷன்ல மிரட்டியிருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு கொலைகளும் பார்த்தீங்கன்னா, கொடூரத்தனமா இருக்கும். அப்படியே அந்த கைய கால்லாம் வெட்டி தெறிக்க விடுவாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அப்படியே ரத்தமெல்லாம் பீச்சிக்கிட்டு தெறிக்கும். நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸுக்கான படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க இந்த படத்த பார்க்கலாம். இப்படி தன்னோட ஃபேமிலிய காலி பண்ண வில்லன் கேங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையா ஹீரோ போட்டு தள்ளிக்கிட்டே போவாரு. அப்படி ஒவ்வொரு வில்லனையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கணக்கச்சிதமா எடுத்திருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தா இருக்கக்கூடிய ஒரு வில்லனை நம்ம ஹீரோ போட்டு தள்ள போறப்போ, அந்த வில்லன் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒண்ணு சொல்லுவான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "உன்னோட குழந்தை இறந்து போகல. அது உயிரோட தான் இருக்கு. நான் தான் அந்த குழந்தைய பாதுகாத்து என்னோட குழந்தை மாரி வளர்த்துட்டு வர்றேன். நீ என்னைய கொல்லாம விட்ட அப்படின்னா, உன்னோட குழந்தைய உனக்கு தர்றேன்" அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா நம்பிக்கையே இருக்காது. ஆல்ரெடி நம்ம கண்ணு முன்னாடி தான்டா நம்ம குழந்தை இறந்து போச்சு. இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாரி பொய் சொல்றான். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஹீரோ வில்லன போட்டு தள்ளுறதுக்கு வில்லனோட வீட்டுக்கே போவாரு. அங்க போன இடத்துல ஹீரோ தன்னோட பொண்ண பார்த்தாரா? இல்லையா? அதுக்கப்புறம் அங்க வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்த்தாக்குதல் ஒண்ணு நடக்கும். அதுலருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாரு? அந்த எதிர்த்தாக்குதல பண்ணது யாரு? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்திருப்பாங்க. இதற்கு அடுத்தபடியா நம்ம ஹீரோ மெயினா இருக்கக்கூடிய அந்த வில்லன்களோட குரூப்போட ஹெட் இருப்பான்ல, அவன போட்டு தள்ளுறதுக்கு போவாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. தெறிக்க விட்டுருப்பாங்க. ஒரு 200, 300 பேர் இருப்பாய்ங்கங்க. நம்ம ஹீரோ சிங்கிள் ஆளா நின்னுட்டு ஒவ்வொருத்தனையும் போட்டு பொளந்து தள்ளுவாரு. ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தெறிக்க விடுற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? வேற லெவல்ல இருக்கும். அவிங்க கை, கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி எறிவாரு. அதுல இருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு வரும் பாருங்க. இந்த மாரியான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு தாராளமா ஒரு நல்ல படமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். சரிங்க, படத்துல இவ்ளோ பாசிட்டிவ் சொல்றீங்களே, நெகட்டிவ்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆன உடனேயே
நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுவாங்கல்ல, அது நெத்தி போட்டுலயே வச்சு கன்ன வச்சு சுடுவாய்ங்க. இப்படிதான் நம்ம ஹீரோ இறந்து போவாரு. நெத்தி போட்டுல சுட்டப்பட்ட ஒரு ஆளு எப்படி உயிரோட வர முடியும் அப்படிங்கிற விஷயத்துலலாம் லாஜிக்கே இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கான்செப்ட்ட கொண்டு போவாங்க. ஆக்சுவலா அந்த டீமனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு யாராவது ஒரு மனுஷனோட உடல தேர்ந்தெடுக்குமா. அப்படி தேர்ந்தெடுத்து அந்த டீமன் அந்த மனுஷனோட உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த மனுஷன யாராலயும் எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அவனும் ஒரு டீமன் மாரியே பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட்டா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்லன்களோட ஹெட்ட போய் அட்டாக் பண்ணயில, அந்த வில்லனோட ஹெட் நம்ம ஹீரோவ அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவான். ஆ ஃபைனலா அவன் நம்ம ஹீரோவ ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணுவான். ஹீரோவே நில குழஞ்சு போயிருவாரு. ஏன்டா ஒரு டீமன் உடம்புக்குள்ள இருக்கிறப்போ, ஒரு சாதாரண மனுஷன் எப்புட்றா நம்ம ஹீரோவ இந்த அளவுக்கு போட்டு தள்ள முடியும்? அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லனுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பாரு. இவங்க 2 பேத்தையுமே சின்ன வயசுல இருந்து அவங்க தாத்தா தான் வளர்த்துட்டு வருவாரு. இப்படி வளர்த்துட்டு வர்ற சூழ்நிலையில அந்த தாத்தா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உங்க 2 பேத்துக்கும் நீங்க எப்பவுமே பக்கபலமா இருக்கணும். ஒருத்தர் சொல்ற விஷயத்த இன்னொருத்தர் கேட்டு அத அப்படியே பண்ணணும். நீங்க எப்பவுமே பிரிஞ்சு போயிறக்கூடாது." அப்படின்ற விஷயம் சொல்லுவாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வில்லன் வந்துட்டு, வில்லனோட பிரதர வச்சு அவங்க தாத்தாவே போட்டு தள்ளிருவாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல அந்த நம்ம வில்லன் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றதுக்கு தன்னோட பிரதர யூஸ் பண்ணுவாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்லனோட பிரதரையும் அசால்ட்டா போட்டு தள்ளிருவாரு. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கிளைமாக்ஸ்ல அந்த போட்டு தள்ளப்பட்ட அ வில்லனோட பிரதர் இருக்கார்ல, அவர் எந்திரிச்சு வர்ற விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, உயிரோட மீண்டும் வருவாரு. அந்த விஷயத்திலயும் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி படங்கள்ல நெறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்தா கூட, இந்த படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கி உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாய்ங்க. "தம்பி இது ரத்த பூமி" அப்படின்ற மாரி படம் முழுக்கவே ரத்தம் தெறிக்க விட்டுருப்பாய்ங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த லாஜிக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்த பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா பார்க்கலாம். படம் முழுக்க ஆக்ஷன் சீக்வென்ஸ் தெறிக்க விட்டுருக்காய்ங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு மூவிய தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த படம் Netflix ஓடிடி தளத்துல வந்து அவைலபிளா இருக்குது. மறக்காம இந்த படத்த போய் Netflix ஓடிடி தளத்துல பாருங்க. இந்த படம் பிப்ரவரி 27, 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, Netflix ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.4 வாங்கியிருக்கு. நீங்க இந்த படத்த இன்னும் பார்க்கல அப்படின்னா, நீங்க ஒரு ஆக்ஷன் மூவியோட லவ்வரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.